யார் இந்த உலகத்தில் அல்லாஹ்வின் கட்டளையை முதலாவதாக மீறினானோ, யார் ஆதமையும் ஹவ்வாவையும் சொர்க்கத்திலிருந்து வெளியாக்கினானோ, யார் இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய ஷிர்கிற்கும் குஃபுருக்கும் பிதஅத்திற்கும் மஅசியத்திற்கும் என எல்லா பாவங்களுக்கும் காரணமாக அமைகிறானோ, யாரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலக மக்களில் முதலாவது படைக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு உலகம் அழியும் வரை வரக்கூடிய மக்களுக்கு எதிரி என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறானோ, அந்த ஷைத்தானை பற்றி தான் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே கூறுகிறான், இன்ன ஷைத்தான லக்கும் அதுவுன் ஃபத்தஹிதூஹு அதுவா. ஷைத்தான் உங்களுடைய எதிரியாக இருக்கிறான். அல்லாஹ் ஷைத்தானை ஒருபோதும் தன்னுடைய எதிரியாக அல்லாஹ் கூறவில்லை. அல்லாஹ்விற்கு ஷைத்தான் அல்லாஹ் ஒரு பொருட்டே கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷைத்தானை அறிமுகப்படுத்துகிறான். அதுவுன் லக்கும் அதுவுன், ஷைத்தான் உங்களுடைய எதிரி, அவனை நீங்கள் எதிரியாக எடுத்துக் கொள்ளுங்கள், அவனும் அவனுடைய படையும் உங்களை இழிவடையக்கூடிய நரகத்தின் வேதனையை நோக்கி அழைக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷைத்தானை எமக்கு அறிமுகப்படுத்துகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த எதிரியுடைய தன்மையை, இந்த எதிர்ப்பை அல்லாஹ் ஆதமிற்கு அறிவுரை செய்கிறான். அவர்களுடைய மனைவிக்கு அல்லாஹ் அறிமுகம் செய்கிறான். அல்லாஹ் இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஷைத்தானை அல்லாஹ் எதிரியாக ஆக்குகிறான். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகிறான், ஃபகுல்லா யா ஆதம் இன்ன ஹாதா அதுவுல் லக வலி ஜௌஜிக். ஆதமே, இதோ இந்த ஷைத்தான், இவன் உமக்கும் எதிரிதான், உம்முடைய மனைவிக்கும் எதிரிதான். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் அல்லாஹ் கூறுகிறான், இன்ன ஷைத்தான கான லில் இன்சானி அதுவம் முபீனா. ஷைத்தான் ஒட்டுமொத்த மனித இனத்திற்கும் தெளிவான எதிரியாக இருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பிறந்தது முதல் அவனுடைய மரணம் வரை ஷைத்தான் மனிதனுடைய முழுவதுமான எதிரி. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இமாம் புகாரி முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, மா மின் மௌலூதின் யூலது இல்லா நഖஸஹு ஷைத்தான். இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் ஷைத்தானுடைய தீண்டுதலோடு தான் உலகத்தில் பிறக்கிறது. குழந்தை பிறந்தவுடன் வீறிட்டு அழுகிறது. ஏன்? ஒரு உலகத்தில் இருந்து இன்னொரு உலகத்திற்கு வந்ததாலா, பசியா, அல்லது வேறு ஏதும் காரணங்களா? குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் ஒரு குழந்தை பிறந்தவுடன் அழகக்கூடிய காரணத்துடைய முதல் காரணம், ஷைத்தான் குழந்தையை தீண்டுகிறான், ஷைத்தான் குழந்தைக்கு தொந்தரவு கொடுக்கிறான். அதன் காரணமாகத்தான் பிறக்கின்ற குழந்தை பீரிட்டு அழுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஷைத்தானால் தீண்டப்படாத இரண்டு மனிதர்கள் இந்த பூமியில் யாரென்றால், இல்லா இப்ன மரியம் வ உம்மஹ். இப்னு மரியம், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகனாகிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மரியம் அவர்களும் தான் இந்த உலகத்தில் ஷைத்தானால் தீண்டப்படாதவர்கள் பிறந்த பொழுது என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஷைத்தான் பிறக்கும் பொழுதே குழந்தைக்கு சொல்கிறான், ஓ குழந்தையே, இதோ நான் தான் உன் எதிரி என்று. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஹம்மது ரஹிமஹுல்லாஹ் இப்னு ஹிப்பான் போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது சஹீஹான அறிவிப்பாக. ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸுக்கு சஹீஹுடைய தரம் கொடுக்கிறார்கள். அன் சப்ரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, சமிஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து நான் செவியேற்றேன், இன்ன ஷைத்தான் கஅத லி இப்னி ஆதம பி அத்ருகிஹி குல்லிஹ். ஷைத்தான் ஆதமுடைய மகன் செல்லக்கூடிய எல்லா வழிகளிலும் அமர்ந்து கொள்கிறான். ஃபகஅத லஹு பி தரீகில் இஸ்லாம். ஒரு மனிதன் இஸ்லாமை ஏற்கும் பொழுது அந்த பாதையில் ஷைத்தான் அமர்ந்து கொள்கிறான். அவனை பார்த்து சொல்கிறான், அதுஸ்லிம் வ ததரு தீனக் வ தீன ஆபாயிக் வ ஆபாயி அபீக். எந்த மார்க்கத்தை விடுகிறாய்? எந்த மார்க்கத்தில் உன் தந்தை இருந்தாரோ
உன் தந்தையின் தந்தை இருந்தாரோ, உன் மூதாதையர்கள் இருந்தார்களோ, அந்த மார்க்கத்தை விட்டு முஸ்லிமாக போகிறாயா? எவ்வளவு எதிர்ப்புகளை நீ சந்திக்க வேண்டும். வேண்டாம் என்று உள்ளத்திலே ஷைத்தான் கூறுகிறான். அவரோ அதை மறுத்து இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார். அதற்கு பிறகு ஹிஜ்ரத்தின் பாதையில் ஷைத்தான் அமர்கிறான். அமர்ந்து சொல்கிறான், அத்துஹாஜிர் வததரு அர்தக் வஸமாக் வஇன்னமா மஸலுல் முஹாஜிர் கமஸலில் ஃபரஸ் ஃபித் திவல். ஷைத்தான் அல்லாஹ்வுடைய பாதையில் ஹிஜ்ரத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு மனிதனை பார்த்து சொல்லுவான், ஹிஜ்ரத்தை மேற்கொள்கிறாயா? இந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறாயா? அல்லாஹ்வின் பூமி உனக்கு அல்லாஹ் கொடுத்த பூமியை விட்டு வேறொரு பூமிக்கு பயணம் செய்கிறாயா? என்ன ஆவாய்? முஹாஜிர் என்பவன் கட்டப்பட்ட குதிரையை போன்றுதான், எங்கும் ஓட முடியாது. ஏன் ஹிஜ்ரத் செய்கிறாய்? ஆனால் அந்த மனிதனோ ஃபஅஸாஹு ஃபஹாஜர், அவனோ மறுத்து ஹிஜ்ரத்தையும் மேற்கொள்கிறான். ثم قعد له بطريق الجهاد, அதற்கு பிறகு ஜிஹாதுடைய பாதையில் ஷைத்தான் அமர்கிறான். சொல்லுவான், ஜிஹாத் என்பது உள்ளத்தோடு போராடுவதுதான் மனிதா, போர்க்களத்திலே போராடுவது கிடையாது. நீயும் கொல்லப்படுவாய், பிறரையும் கொல்லுவாய், உன் மனைவி விதவையாவாள், செல்வங்கள் பங்கு வைக்கப்படும் என்று எச்சரிக்கை செய்வான். அதையும் மறுத்து அவர் ஜிஹாதை மேற்கொள்ளுவார். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபமன் ஃபஅல ذلك منهم فمات كان حقا على الله ان يدخله الجنه. யார் இதே நிலையில் அல்லாஹ்வுடைய பாதையில் இஸ்லாமை ஏற்று ஷைத்தானுடைய தீண்டுதலுக்கு பிறகும் ஹிஜ்ரத்தை மேற்கொண்டு ஷைத்தானுடைய எச்சரிக்கைக்கு பிறகும் ஜிஹாதை மேற்கொண்டு இதே நிலையிலேயே மரணிக்கிறாரோ, அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொள்கிறான் அந்த மனிதனை சொர்க்கத்திலே நுழைவிப்பதற்காக. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வாக்கியத்தை எமக்கு தருவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, ஷைத்தான் என்றால் யார்? யார் அந்த ஷைத்தான்? யார் அந்த இப்லீஸ்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் கஹ்ஃபுடைய 50வது வசனத்தில் அந்த ஷைத்தானை எமக்கு அறிமுகப்படுத்துகிறான். அந்த எதிரியை எமக்கு அறிமுகப்படுத்துகிறான். وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فَسَجَدُوا إِلَّا إِبْلِيسَ كَانَ مِنَ الْجِنِّ. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ, மலக்குகளை ரப்புல் ஆலமீன் மலக்குகளுக்கு செய்ய வேண்டும் என்று. ஃபஸஜது, எல்லா மலக்குகளும் விதிவிலக்கு இல்லாமல் எல்லோரும் அல்லாஹ்விற்கு சுஜூதில் விழுந்தார்கள். இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர. கண்ணியத்துக்குரியவர்களே, மலக்குகளுக்கு தான் அல்லாஹ் கட்டளையிட்டான், இப்லீஸுக்கு அல்லாஹ் கட்டளையிடவில்லையே என்று பலர் கேட்கலாம். மலக்குகளுக்கு கட்டளையிட்ட பொழுது இப்லீஸ் மறுத்தால் என்ன என்று கேட்கலாம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே தெளிவாகவே சொல்லுகிறான். ஷைத்தானை பார்த்து, இப்லீஸை பார்த்து அவன் சுஜூது செய்ய மறுத்த பொழுது அல்லாஹ் கேட்டான், உனக்கு கட்டளையிடப்பட்ட பொழுது ஏன் சுஜூது செய்ய மறுத்தாய்? அதன் அடிப்படையில் அந்த கட்டளை அவனுக்கும் இருக்கிறது, அவனுக்கும் அந்த கட்டளையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இப்லீஸே, ஷைத்தானே, அல்லாஹ் உனக்கு சுஜூத் செய்ய கட்டளையிட்ட பொழுது ஏன் மறுத்தாய் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்லீஸை பார்த்தும் கேட்டான். அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குகளுக்கும் கட்டளையிட்டான், இப்லீஸுக்கும் அல்லாஹ் கட்டளையிட்டான். மலக்குகள் எல்லோரும் விதிவிலக்கு இல்லாமல் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜ்தா செய்தார்கள். ஆனால் இப்லீஸ் மட்டும் மறுத்தான். கண்ணியத்துக்குரியவர்களே, ஏன் இந்த சுஜூத்? நம்முடைய உலமாக்கள் 2 விளக்கத்தை சொல்லுகிறார்கள். ஏன் அல்லாஹ் தனக்கு சுஜூது செய்வதற்கு பதிலாக, தனக்கு சுஜூது செய்ய கட்டளையிடுவதற்கு பதிலாக ஆதமிற்கு அல்லாஹ் சுஜூது செய்ய கட்டளையிட்டான்? ஒரு விளக்கம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சுஜூதை கட்டளையிடுவதன் மூலமாக மலக்குகள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய கட்டளையின் மூலமாக அல்லாஹ்வை நெருங்குவதற்காக. இரண்டாவது கருத்து, இந்த சுஜூத் இபாதத்துடைய சுஜூத் அல்ல, இந்த சுஜூத் கண்ணியத்திற்காக, மரியாதைக்காக செய்யக்கூடிய சுஜூத். எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி யூசுப் அவர்களும் அவர்களுடைய சகோதரர்களும் வரஃபஅ அபவைஹி அலல் அர்ஷி வഖர்ரு லஹு சுஜ்ஜதா,
அவர்களுடைய பெற்றோர்களை அரிசின் மீது உயர்த்தி அவர்கள் எல்லோரும் சுஜூதில் விழுந்தார்கள் என்று சொல்கிறானே, இது இபாதத்துடைய சுஜூத் அல்ல. இது இந்த சஜிதா கண்ணியத்திற்காக மரியாதைக்காக செய்யப்படக்கூடிய சஜிதா. ஏன் அல்லாஹ் கட்டளையிட்டான்? முதல் விளக்கம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதமுடைய கண்ணியத்தை, இந்த உலகத்திலே அல்லாஹ் படைக்கப் போகின்ற ஒரு மனிதனின் கண்ணியத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துவதற்காக. ஏன் ஆதமிற்கு சுஜூத் செய்ய மலக்குகளுக்கு கட்டளையிட்டான்? இரண்டாவது விளக்கம், மலக்குகளிடத்திலே இருந்த அந்த கருத்து வேறுபாட்டில் மலக்குகளை அல்லாஹ் சோதிப்பதற்காக. என்ன கருத்து வேறுபாடு இருந்தது மலக்குகளிடத்தில்? மலக்குகளிடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை இந்த பூமியில் நான் படைக்கப் போகிறேன் என்று சொன்னவுடன் மலக்குகள் என்ன சொன்னார்கள்? அத்தஜஅலு ஃபீஹா மயுஃப்ஸிது ஃபீஹா வயஃப்ஸிகு الدماء ونحن نسبح بحمدك. யா அல்லாஹ், நாங்களோ உங்களை புகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, நாங்களோ உன்னை புகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஏன் இந்த பூமியில் குழப்பம் விளைவிக்கின்ற, இந்த பூமியில் இரத்தங்களை ஓட்டப் போகின்ற மனிதர்களை நீ படைக்கப் போகிறாய் என்று மலக்குகள் கேட்டார்களே, அந்த ஒரு சோதனைக்காக இதோ நான் படைத்திருக்கிறேன் இந்த படைப்பை. இவர்களை பற்றிய தவறான எண்ணம் உங்களிடத்திலே இருந்தாலும் வேண்டாம், என்னுடைய கட்டளைக்கு கட்டுப்படுங்கள் என்று மலக்குகளுக்கு அல்லாஹ் ஏவுவதற்காக இந்த சுஜூதை அல்லாஹ் ஆதமிற்கு செய்ய கூறினான். மூன்றாவது விளக்கம் என்ன? இப்லீஸ், மலக்குகளோடு இருந்த அந்த இப்லீசுடைய உள்ளத்தில் இருந்த பெருமையை அல்லாஹ் வெளியே கொண்டு வருவதற்காக இந்த சுஜூதை ஆதமிற்கு செய்யுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டான். அல்லாஹு அக்பர். என்ன விளக்கம் பாருங்கள். ஏன் இப்லீஸ் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குகளையும் அவனையும் சுஜூது செய்ய கட்டளையிட்ட பொழுது அவன் என்ன கூறினான் தெரியுமா? அல்லாஹ்விற்கு பிடிக்காத வார்த்தை அது. அல்லாஹ் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். என்ன கூறினான் அல்லாஹ்வை பார்த்து? யா அல்லாஹ், அன கைரும் மின்ஹு خلقتني من نار وخلقته من طين. யா அல்லாஹ், நான் யார்? நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டவன். ஆதம் யார்? களிமண்ணிலிருந்து படைக்கப்பட்டவர். ஒரு நெருப்பு ஒரு களிமண்ணுக்கு எப்படி சுஜூது செய்யும்? நெருப்பால் படைக்கப்பட்ட நான் அவனுக்கு, அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி என்னால் சுஜூது செய்ய முடியும் என்று கேட்டார். இந்த கிபரை, இந்த பெருமையை, இவன் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இந்த இடத்திலே மீறுவான் என்று இருந்த இந்த பெருமையை வெளியே கொண்டு வருவதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதமிற்கு மலக்குகளை சஜிதா செய்ய கட்டளையிட்டான் என்று எம்முடைய உலமாக்கள் விளக்கம் சொல்கிறார்கள். அல்லாஹ் அறிந்தவன், இதில் எதிர் சிறந்ததோ? கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு கேள்வி வரலாம். மலக்குகள் அல்லாஹோடு இருப்பவர்கள், அல்லாஹ் விரும்புகின்ற இடத்தில் தங்களுடைய வசிப்பிடங்களை அமைத்துக் கொள்பவர்கள். அங்கே இந்த இப்லீஸிற்கு என்ன வேலை? அங்கே இந்த ஜின் இனத்திலே உள்ள இந்த இப்லீஸிற்கு என்ன வேலை? இவன் மலக்கா, இவன் ஜின்னா? உலமாக்களிடத்திலே பக்கங்களாக கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. அதில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து என்ன? குர்ஆனின் அடிப்படையில் وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فَسَجَدُوا إِلَّا إِبْلِيسَ كَانَ مِنَ الْجِنِّ. அவன் மலக்கல்ல, அவன் ஒருபோதும் மலக்கல்ல. அவன் மலக்காக இருந்தால் அல்லாஹ்வின் கட்டளைக்கு மாறு செய்திருக்க மாட்டான். அவன் மலக்காக இருந்தால் அவனுக்கு சந்ததிகள் உருவாகி இருக்காது. ஆனால் அவனோ அல்லாஹ்வின் கட்டளைக்கு மாறு செய்தான், தனக்கு சந்ததிகளை இந்த பூமியில் ஏற்படுத்தினான். அவன் ஒருபோதும் மலக்காக இருக்க முடியாது. அவன் யார்? அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், கான மினல் ஜின்னி. அவன் ஜின்தான், அவன் ஜின் இனத்தில் உள்ளவன் தான். ஜின் இனத்தில் உள்ள இவன் எப்படி மலக்குகளோடு கலந்தான்? கண்ணியத்துக்குரியவர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு முன்னால் வரை இந்த ஜின்கள், இந்த ஜின்னினம் வானத்திற்கு சென்று மலக்குகளோடு கலக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருந்தான். எப்போது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார்களோ அப்போதே இந்த வாய்ப்பு ஜின்களுக்கு தடைப்பட்டது. அப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய வருகைக்கு முன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் படைக்கப்பட்ட பொழுது இந்த ஜின்னினம் மலக்குகளோடு வானத்திலே சென்று அல்லாஹ்வுடைய வஹையை கேட்கக்கூடிய வாய்ப்பை
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருந்தான் என்பதைத்தான் சூரத்துல் ஜின்னுடைய 8வது 9வது வசனங்கள் எமக்கு சொல்கிறது. வீடுகளுக்கு சென்று அதை படித்து பாருங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஷைத்தான் சுஜூது செய்ய மறுத்தான். ஆதமிற்கு சுஜூது செய்வதிலிருந்து விலகினான். அல்லாஹ்விடத்திலே ஷைத்தான் முறைப்பட்டான். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ததோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ்விடத்திலே திமிரு கொண்டு பேசினான். அல்லாஹ் கூறினான், ஷைத்தானை பார்த்து இந்த வார்த்தையை கேட்டதற்கு பிறகு, ஷைத்தான் நான் தான் பெரியவன், ஆதம் என்னை விட சிறியவர் தான், ஒருபோதும் ஆதமுக்கு நான் சுஜூது செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ்வின் கட்டளையை மறுத்ததற்கு பிறகு ஷைத்தானை பார்த்து அல்லாஹ் கூறினான், قال فاخرج منها فإنك رجيم. அல்லாஹு அக்பர். ஷைத்தானை வெளியேறு, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்தாயே வெளியேறு, நீ சபிக்கப்பட்டவன், நீ துரத்தப்பட்டவன், நீ விரட்டப்பட்டவன். وَإِنَّ عَلَيْكَ اللَّعْنَةَ إِلَى يَوْمِ الدِّينِ. இந்த உலகம் அழியும் வரை என்னுடைய சாபம் உன் மீது இருக்கிறது. யா அல்லாஹ். قال ربي فأنظرني إلى يوم يبعثون. அல்லாஹ்விடத்திலே ஷைத்தான் தன்னுடைய அறிவை முற்படுத்தினான். யா அல்லாஹ், என்னை வெளியே போ என்கிறாயா, என்னை தூர விலகு என்கிறாயா, எனக்கு ஒரு வாய்ப்பை கொடு யா அல்லாஹ். ஷைத்தான் கேட்ட வாய்ப்பு மனிதர்களே, யா அல்லாஹ் எனக்கு வாய்ப்பு கொடு, இந்த உலகம் அழியும் வரை வாழ்வதற்காக. அல்லாஹ் கூறினான், அப்படியா, உனக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. நீ கேட்ட நாள் வரை என்ன செய்வாய்? என்ன சொன்னான் தெரியுமா? அல்லாஹ்விடத்திலே, قال ربي بما أغويتني لأزينن لهم في الأرض ولأغوينهم أجمعين. யா அல்லாஹ், ஷைத்தான் அல்லாஹ்வை பார்த்து சொன்னான், யா அல்லாஹ், எந்த மனிதர்களுக்காக, எந்த ஆதமிற்காக என்னை இந்த இடத்திலிருந்து வெளியேற்றினாயோ அதே ஆதமின் சந்ததிக்கு இந்த பூமியை அலங்கரித்து காட்டுவேன், இந்த பூமியில் உள்ள எல்லாவற்றையும் அழகாக்கி காட்டுவேன். وَلَأُغْوِيَنَّهُمْ أَجْمَعِينَ. அவர்கள் எல்லோரையும் வழிகெடுப்பேன். யா அல்லாஹ். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வை பார்த்து சொன்னான், யா அல்லாஹ், எல்லோரையும் வழிகெடுப்பேன் யா அல்லாஹ். வேறொரு வசனத்திலே அவன் கூறினான் அல்லாஹ்வை பார்த்து, قَالَ فَبِمَا أَغْوَيْتَنِي لَأَقْعُدَنَّ لَهُمْ صِرَاطَكَ الْمُسْتَقِيمَ. யா அல்லாஹ், நீ அமைத்த நேரான பாதையில் அமர்ந்து கொள்ளுவேன். ثُمَّ لَآتِيَنَّهُمْ مِنْ بَيْنِ أَيْدِيهِمْ وَمِنْ خَلْفِهِمْ وَعَنْ أَيْمَانِهِمْ وَعَنْ شَمَائِلِهِمْ وَلَا تَجِدُ أَكْثَرَهُمْ شَاكِرِينَ. யா அல்லாஹ், நேரான பாதையில் அமர்வேன், இடதுபுறம் வலதுபுறம் பின்னால் என எல்லா வழிகளையும் அவனை வழிகெடுக்க முயற்சி செய்வேன். உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக பலரை நீ பெற்றுக் கொள்ள மாட்டாய். அல்லாஹு அக்பர். என்ன வாக்குறுதி பாருங்கள், என்ன சபதம் பாருங்கள். இந்த உலகம் அழியும் வரை, ஆதமிலிருந்து இந்த உலகத்தில் கடைசியாக பிறக்கக்கூடிய குழந்தை வரை எல்லோரையும் உன்னிலிருந்து, உன் நினைவிலிருந்து, உன் மார்க்கத்திலிருந்து அவர்களை திருப்புவேன் என்று அல்லாஹ்விடத்திலே ஷைத்தான் சவால் விட்டான். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, அவன் சவாலை ஆதமிலிருந்து அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இன்று வரை, மறுமை வரை பிறக்கக்கூடிய எல்லோர்களிடத்திலும் அவன் வெளிப்படுத்துவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை வெளியாக்கிவிட்டு எமக்கு அறிமுகப்படுத்தினான். இதோ இந்த ஷைத்தான் என்னிடத்தே சவால் விட்டானே, உன்னுடைய அடியார்களில் பலரை வழிகெடுப்பேன் என்று. அதோ இந்த ஷைத்தான் உங்களிடத்திலே இருக்கிறான். இவன் ஆதமே, உனக்கும் உன்னுடைய மனைவிக்கும் இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் அது இவன் எதிரி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிமுகப்படுத்தினான். கண்ணியத்துக்குரியவர்களே, ஷைத்தான் என்ன செய்தான்? فَفَسَقَ عَنْ أَمْرِ رَبِّهِ. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்தான். அல் ஃபுசூக் ஃபி லுகத்தில் அரப் அல் குரூஜ். ஃபுசூக் என்றால் குரூஜ், வெளியேறினான். அல்லாஹ்வுடைய கட்டளையிலிருந்து வெளியேறினான். ஷைத்தான் அல்லாஹ்வுடைய கட்டளையிலிருந்து வெளியேறியதால் அவன் காஃபிரானான். திரும்ப சொல்கிறேன், ஷைத்தான் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படுவதிலிருந்து விலகியதால் அவன் காஃபிரானான். திரும்ப சொல்கிறேன், ஷைத்தான் அல்லாஹ்வுடைய கட்டளையிலிருந்து விலகியதால் அவன் காஃபிரானான். அவன் சபிக்கப்பட்டான், அவன் துரத்தப்பட்டான்.
அல்லாஹுவை அவன் ரப்பாக ஏற்றுக்கொண்டான. ஆம், ரப்பி என்று அழைத்தான். என் ரப்பே, எனக்கு வாய்ப்பு கொடு என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டான். அவன் ரப்பை ஒருபோதும் மறுக்கவில்லை. அல்லாஹ்வின் இஸ்ஸத்தின் மீது சத்தியமிட்டான். இன்னி அகாஃபுல்லாஹ ரப்பல் ஆலமீன். ஷைத்தான் குஃபரை ஏவியதற்கு பிறகு ஒவ்வொரு முறையும் சொல்லுவான், ரப்பே, உன்னை நான் பயப்படுகிறேன் என்று. அந்த ஷைத்தான் ஒரே ஒரு குஃபரை தான் செய்தான். என்ன குஃபர்? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்தான். இதை பலர் அறிவதில்லை. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்வதெல்லாம் இன்று சர்வ சாதாரணம். இன்று சாதாரண ஒரு கட்டளைக்கு மாறு செய்தல் போல்தான். அகீமுஸ் ஸலாஹ், அல்லாஹ்வுடைய கட்டளை மாறு செய்தால் என்ன ஆகும்? என்ன ஆகும்? பலர் நினைத்துக் கொள்கிறார்கள், பாவமாகும், ஒரு குற்றமாகும். ஏதோ சிலவற்றை தொலைத்தது போல்தான், விரும்பியது போல் நாம் தொழுது கொள்ளலாம், விரும்பியது போல் அல்லாஹ்வின் கட்டளைக்கு மாறு செய்யலாம் என்று. இல்லை கண்ணியத்துக்குரியவர்களே, ஷைத்தானுக்கு என்ன விதியோ அதே விதிதான் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமுக்கும். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்வது குஃபர். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால்தான் தொழுகையை விடுவதை குஃபர் என்று சொன்னார்கள். அல்லாஹுல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலாத். எமக்கும் காஃபிர்களுக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கை தொழுகை. தொழுகை யார் விடுவானோ அவன் காஃபிராகிறான். ஏன் சொன்னார்கள்? தொழுகை அல்லாஹ்வின் கட்டளை. ஜகாத்தை மறுப்பவன், ஜகாத்தை கொடுக்காமல் இருப்பவன் குஃபரை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்கிறான். இப்படி அல்லாஹ்வுடைய கட்டளைகள் என எல்லாவற்றிற்கும் இந்த நியதி பொருந்தும். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த ஷைத்தானை பற்றி அல்லாஹ் அறிமுகப்படுத்திவிட்டு, ஷைத்தான் யார் என்பதை கூறிவிட்டு, இந்த மனிதர்களை பார்த்து அல்லாஹ் என்ன கேட்கிறான் தெரியுமா? அஃபதத்தகிதூனஹு வ ذُرِّيَّتَهُ أَوْلِيَاءَ مِنْ دُونِي وَهُمْ لَكُمْ عَدُوٌّ. விடை சொல்ல முடியாத கேள்வி இது, பதில் சொல்ல முடியாத கேள்வி இது. அல்லாஹுவே எங்களை மன்னித்துக் கொள், அல்லாஹுவே எங்களுடைய குற்றங்களை மறைத்து மன்னித்து விடு. ஷைத்தானை பற்றி அல்லாஹ் அறிமுகப்படுத்தி விட்டு கேட்கிறான், இந்த ஷைத்தானை, அவனுடைய சந்ததிகளை, உங்களுடைய எதிரியை, ஆதமை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு காரணமாக இருந்தவனை, அல்லாஹ்விடத்திலே பெருமை கொண்டு மறுத்தவனை, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய எல்லோரையும் இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர மாறு செய்யக்கூடிய இந்த ஷைத்தானை என்னை விட்டுவிட்டு இவனை, இவனுடைய சந்ததிகளை நீங்கள் நெருக்கத்திற்குள்ளவர்களாக எடுத்துக் கொண்டீர்களா? அவனோ உங்களுக்கு எதிரியாக இருக்கும் நிலையில். கேள்வி பாருங்கள். ஷைத்தானை எதிரி என்று கூறினேன், ஆனால் அவனையோ நீங்கள் உற்ற தோழனாக்கி கொண்டீர்களே. ஷைத்தான் சபிக்கப்பட்டவன் என்று சொன்னேன், ஆனால் அதையெல்லாம் மறந்து அவனை நீங்கள் நெருக்கத்திற்குள்ளவனாக, உங்களுடைய அண்டை விட்டால் போல அவனை நீங்கள் ஆக்கிக் கொண்டீர்களே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே கேட்கிறான். ஆனால் மூமின்கள் யார் தெரியுமா? முத்தகீன்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்விடத்திலே ஷைத்தான் சவால் விட்ட பொழுது என்ன சொன்னான் தெரியுமா? லஉகுவியன்னஹும் அஜ்மஈன், எல்லோரையும் நான் வழிகெடுப்பேன் யா அல்லாஹ், இல்லா இபாதக மின்ஹுமுல் முக்லஸீன். அல்லாஹு அக்பர். இல்லா இபாதக மின்ஹுமுல் முக்லஸீன். யா அல்லாஹ், உன்னை இக்லாஸோடு, உனக்காகவே பிறந்து, உனக்காகவே வாழ்ந்து, உனக்காகவே மரணிக்கக்கூடிய அந்த மனிதர்களை என்னால் தொட முடியாது யா அல்லாஹ். அல்லாஹு அக்பர். இல்லா இபாதக மின்ஹுமுல் முக்லஸீன். அல்லாஹ் அவர்களை பற்றி தான் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். இன்னல்லதீன தகவ், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் யார் தெரியுமா? இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தான், ஷைத்தானுடைய படை அவனை தீண்டினால், ஷைத்தான் அந்த மனிதனை தீண்டினால், ஷைத்தான் அந்த மூமினை பாவத்தின் பக்கம் ஏவினால், ததக்கரு, அல்லாஹு அக்பர், விழிப்படைந்து கொள்வான். ததக்கரு, விழிப்படைந்து கொள்வான். ஃபஇதா ஹும் முப்சிரூன்,
அவன் நினைவு வந்து வெளிப்படைந்து கொள்வான். இது ஷைத்தானுடைய செயல். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யா அல்லாஹ், இந்த விரட்டப்பட்ட ஷைத்தானுடைய இந்த செயலிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்பான். ஷைத்தானை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்திலிருந்து சொல்லுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு இரவை கழித்த அல்லாஹ்வுடைய தூதர் திடீரென்று அந்த இரவிலே கொஞ்சம் வெளியே சென்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோ அல்லாஹ்வுடைய தூதர் வேறு மனைவிமார்களிடத்திலே இரவிலே சென்று விட்டார்களோ என்று ரோஷமடைந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தூரத்திற்கு சென்று திரும்பி வருகிறார்கள். திரும்பி வந்தவுடன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய முகத்தில் ரோஷம் தென்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து கேட்டார்கள், மாலகி யா ஆயிஷா அகிர்தி யா ஆயிஷா, ஆயிஷா ரோஷமடைந்து விட்டாயா என் மீது? ஃபகுல்து, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், என்ன ஒரு அழகான வார்த்தை பாருங்கள், என்னை போன்றவள் உங்களை போன்ற மனிதரோடு எப்படி ரோஷம் கொள்ளாமல் இருக்க முடியும்? அல்லாஹு அக்பர். உங்களோடு ஒவ்வொரு நொடியும் வாழ ஆசைப்படக்கூடிய நான் எப்படி உங்களை விட்டு கொடுக்க முடியும்? உங்களோடு தான் இருக்க ஆசைப்படுகிறேன், ரோஷம் வராமல் எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அகது ஜாஅகி ஷைத்தானுக், ஷைத்தான் உன்னிடத்திலே வந்து விட்டானா? உன் ஷைத்தான் உன் உள்ளத்தில் வந்து விட்டானா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அவ் மஅய ஷைத்தான், என்னோடு ஷைத்தான் இருக்கிறானா? قال نعم. ஆம் ஆயிஷா. قلت وما كل انسان, ஒவ்வொரு மனிதனோடும் ஷைத்தான் இருக்கிறானா அல்லாஹ்வுடைய தூதரே? قال نعم. ஆம் ஆயிஷா. ومعك يا رسول الله, உங்களோடு ஷைத்தான் இருக்கிறானா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், نعم ولكن ربي أعانني عليه حتى أسلم. ஆம் இருக்கிறான், ஆனால் அல்லாஹ்வோ அவனிடமிருந்து என்னை பாதுகாத்து அஸ்லம், அவனை கட்டுப்பட வைத்து விட்டான். இன்னொரு அர்த்தம், அவன் முஸ்லிமாக மாறிவிட்டான். இன்னொரு அர்த்தம், ஃபஅஸ்லமு, அவனுடைய தீங்கிலிருந்து நான் பாதுகாக்கப்பட்டு விட்டேன். அல்லாஹு அக்பர். எந்த அர்த்தமும் சரியானதுதான்.